தமிழ்மொழி தியாகிகள் நினைவு நாளை முன்னிட்டு எழும்பூரில் தியாகிகள் தாளமுத்து நடராஜன் சிலைகளை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2026 தேர்தல் தமிழகத்திற்கும் மக்களுக்கும் ஒரு மாற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் இறந்தனர். 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை பகுதி சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரத சப்தமி உற்சவத்தை முன்னிட்டு சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார். 4 மாட வீதிகளில் உலா வந்த சுவாமியை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் எந்த கொம்பன் வந்தாலும் பாஜக காலூன்ற முடியாது. புதுச்சேரியில் இனி பாஜக என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் தலைதூக்க முடியாது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சொன்னார்.